ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் மயிலில் இதுக்கு முன்னாடி நான் சேவ் பண்ணி 4 கிராம் கோல்டு காயின் 24 கேரட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அப்படி வாங்க போகும்போது ஷாப்பில் வந்து என்னை திரும்பவும் ஸ்கீம் போட சொல்லி வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நான் அப்போ வந்து ஸ்கீம் போடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சேன். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் திரும்பவும் டிஜிகோல்டு தங்கமயில சேவ் பண்ணுவோமா இல்லை பண்ண மாட்டோமான்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நான் வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் தங்கமயில டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு என்ன காரணம், என்ன ரீசனுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோஸ் இருக்க போது. கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 24 கேரட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ போத்தீஸில் வந்து என்னோடய டிஜிகோல்டு வந்து போயிட்டுருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போத்தீஸ்க்கு கால் பண்ணி இப்போது தங்கமயிலில் வந்து 22 கேரட்க்கு ஆவரேஜ் ரேட்டு கொடுக்குறாங்க. 24 கேரட்டுக்கும் ஒரு ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் 4 கிராம் நான் வாங்கினனால எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருந்தது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் போத்தீஸ்லையும் இதே மாதிரி 24 கேரட் தான் நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுருந்தேன். ஸோ நான் போத்தீஸில் கால் பண்ணி எவ்வளோ டையிங் சார்ஜ் காயினுக்கெலாம் போடுறீங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, 22 கேரட்டுக்கு வந்து 1 கிராம்லேருந்தே வந்து 8 கிராம்குள்ளே வரைக்கும் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் 2% டையிங் சார்ஜ், 3% வந்து ஜிஎஸ்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஓகேவாக இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். என்னென்னா, அதாவது தங்கமயிலில் வந்து நம்ம 4 கிராமுக்கு மேலே வாங்கினா தான் 2% வேஸ்டேஜ், அதாவது டையிங் சார்ஜ் 22 கேரட்டுக்கு. ஆனால் போத்தீஸில் 1 கிராம்லேருந்தே 2% தான் டையிங் சார்ஜ். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருந்தது, ஓகேவாக இருந்தது. ஓகே, தங்கமயிலை விட போத்தீஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் இன்னொரு விஷயம் என்ன கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, 24 கேரட்டுக்கும் ஆவரேஜ் ரேட்டு கொடுக்குறீங்களா, 24 கேரட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் 22 கேரட் மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 24 கேரட்டுக்கெலாம் ஆவரேஜ் ரேட்டு கொடுக்கல, அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீமில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நம்ம ஒரு 2 கிராம் மட்டும் சேவ் பண்ணிவிட்டு 22 கேரட்டே வாங்கிக்கலாம், டையிங் சார்ஜ் கம்மி தானே, 1 கிராமோ 2 கிராமோ நம்மளால் சேவ் பண்ண முடியுதா, சேவ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம். திரும்பவும் நம்ம தங்கமயிலே ஸ்டார்ட் பண்ணி 24 கேரட்டே ஒரு 2 கிராமாவது பார்த்திங்கன்னா ஒரு வருஷ கடைசியில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் தான் திரும்பவும் தங்கமயிலே ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 24 கேரட் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் திரும்பவும் தங்கமயில் டிஜிகோல்டில் நான் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரியல, இப்போது ஸ்ரீகுமரன்லேயும் வந்து டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 24 கேரட்க்கு ஆவரேஜ் ரேட் கொடுக்குறாங்களா அப்படின்றது விஷயம் எனக்கு தெரியல. இன்னொன்று என்னென்னா, ஏவிஆர்லேயும் டிஜிகோல்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நானுமே வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஸோ 11 மாதத்துக்கும் வந்து 5% பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்கிட்டயுமே கமெண்ட்டில் வந்து ஏவிஆர் டிஜிகோல்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நான் 24 கேரட் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற எண்ணத்தில் மட்டும்தான் வந்து திரும்பவும் தங்கமயிலே வந்து ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 2%லேருந்தே 6% தான் வந்து டையிங் சார்ஜ் தராங்க. அதாவது 2 கிராம்லேருந்தே 6% தான் டையிங் சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நானுமே அதை நேரில் போயிட்டு பார்த்தேன். 2 கிராம்லேருந்தே வந்து 6% தான் டையிங் சார்ஜ். ஸோ அதனால தான் வந்து 24 கேரட்டு பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் ஆவரேஜ் ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற எண்ணத்துக்காக மட்டும்தான் தங்கமயிலில் வந்து திரும்பவும் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து நமக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக லாபமாக தான் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என் சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், எந்த அளவுக்கு அது நமக்கு லாபமாக இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் எல்லாம் கமெண்ட்டில் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸ்ரீகுமரன் டிஜிகோல்டு எப்படி இருக்குது, அங்கே வந்து 24 கேரட்டுக்கும் ஆவரேஜ் ரேட்டு கொடுக்குறாங்களா?